GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படி சொல்லி பார்த்துருப்போம். இன்னைக்கு ஸ்டார்ட் கேமரா ஆஃப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு பனையூரில் ஒரு தலைவர். அவர் இதுக்குமா வரமாட்டாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்தாலும் அவரை சந்திச்சுட்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி எடுத்த நபர்கள் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகுது. அவர்கள் விஜயை பற்றி சொன்னதெல்லாம் பயங்கர ரகமாக இருக்குது. ஆஹா ஓஹோ அப்படி ஒரு தலைவராக இருந்திருக்காரு, நான் தான் தப்பாக நினச்சிட்டேங்கிற மாதிரி நிறைய விதமான பேச்சுகள் வந்திருக்கு. இது விஜயோட இமேஜ் பூஸ்டப் பண்ணுதா அல்லது விஜய்க்கு மீண்டும் ஒரு சிக்கலை தருதா அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பிரச்சனை விஜய் அப்படிங்கிறது எப்படி ஒரு தரப்பில் இருக்கோ அதே மாதிரி விஜய்க்கு பிரச்சனை செங்கோட்டையன் அப்படிங்கிறது இன்னொரு தரப்பில் பேசப்படுது. அது மாதிரி ஆதவர்ஜனா புசியானந்த் எல்லாரையும் சொல்லுவாங்க. அப்படி லேட்டஸ்ட் வரவா செங்கோட்டையன் ஒரு விஷயத்தை பேசி வச்சிருக்காரு. கரூருக்கு போலன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுறீங்களே, நீங்க ஏங்க தூத்துக்குடிக்கு போலன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அந்த நேரத்தில் இவரும் அமைச்சராக இருந்திருக்காருங்கிறத மறந்துட்டு பேசியிருக்காரு. அதில் நிறைய விஷயங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கு, விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. விஜய் குறித்து பேசும்போது இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு போல் இருக்கு. நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆங்கில ஊடகம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் வரதுனால தமிழ்நாடு சமிட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்க்ளேவ் நடத்தியிருக்காங்க. அதில் வந்து பல முக்கியமான தலைவர்கள், சிஎம் ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் பிடிஆர், டிஆர்பி ராஜா போன்ற அமைச்சர்கள் எல்லாமே வந்து எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா. எல்லா கட்சியிலிருந்தும் பல முக்கியமான தலைவர்களை கூட்டு வந்து அவங்களோட தரப்பு கருத்தை வந்து இந்த தேர்தலை ஒட்டி கேட்டிருக்காங்க. அது வந்து இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு யூடியூப் முழுக்கவே. ஆனால் இப்போ என்ன ட்விஸ்டாக இருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆயிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து விஜய்கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு, இந்த மாதிரி நீங்களும் வாங்க அந்த மாதிரி சமைட்டு வரும். ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இல்லை நீங்கள் என் வீட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னால் வர முடியாது, ஏரியாங்கிறது என்னுடைய பாதுகாப்பு உட்பட்ட பகுதி இதுதான். ஆமாம், ஆனால் நீங்கள் வந்துருங்கன்னு சொல்ல போயிட்டு இவங்க போயிருக்காங்க விஜயோட வீட்டுக்கு. அங்கே வந்து சரி லைவாக ரெக்கார்ட் பண்ண விடுவார், லைவாக டெலிகாஸ்ட் பண்ணலான்ற மாதிரி போனவங்களுக்கு அங்கேயும் ஒரு ஏமாற்றம். இல்லை லைவாலாம் போடாதீங்க, ஆஃப் த ரெக்கார்டே பேசிடலாம், ஆஃப் த ரெக்கார்டே பேசி அப்போ நம்ம கேள்வி பதிலாக வச்சுக்கலாம் விட, இல்லை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி அங்கேயும் ஒரு தரம் வச்சிருக்காரு விஜய். என்னடா இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு சரி வந்துட்டோம் எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்காங்க. ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்காங்க போல் இருக்கு. பல விதமான கருத்துக்கள், பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காருங்க. விஜயும் பதில் சொல்லியிருக்காரு. இது எப்படி நமக்கு வெளியில தெரிய வருது அப்படின்னா, இன்னைக்கு காலைல கூட ஒரு அந்த சேனல்ல 4 பேர் பேசுறாங்க. பேசும்போது சரி அடுத்து வந்து விஜய் பேசுவார போல் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல இருக்கும்போது விஜய் எல்லாம் பேச மாட்டாருங்க. விஜய் வந்து ஆஃப் த ரெக்கார்ட்ல தான் பேசியிருக்காரு. இப்போ நாங்களே வந்து எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். விஜய் எப்படி விஜய்க்காக அது விஜய் எக்ஸ்க்ளூசிவ் வேற போட்டாங்களா, அதை நம்பி ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துட்டு கமெண்ட்ல வரிசையா திட்டுறாங்க, எங்கடா விஜய் காணும் அப்படின்னு. அதாவது பேட்டி எடுத்தவங்களே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்னென்ன மாதிரி விஜய்கிட்ட பேசணும், எப்படி ஒரு அரசியல் முன்னேற்றம் பாருங்க. ஆமா ஆமா, அது வந்து ஒரு சின்ன ஹைப்னு சொல்றாங்க மார்க்கெட்ல. பட் இருந்தாலும் இவ்வளவு தலைவர்கள் வந்து பேசிட்டாங்க. அரசியல்ல மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய பல பேர் வந்து பேசி கருத்துக்களை தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு, துணை முதல்வர் வராரு, எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வராரு, ஆளுநரா இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வராங்க. இப்படி வந்து எல்லாருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான். இவங்களை தாண்டி நீங்க நாங்க இருக்கிற நீ வாங்க அப்படின்னு சொன்னா அப்போ இவங்களுக்கு என்ன மதிப்பு, அல்லது அங்க போய் எடுக்கிறாங்க அப்படின்னா அவரு எந்த பொறுப்புலையும் இல்லாத ஒரு நடிகருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வேணுமா? ஆமா, அதுலயும் குறிப்பா சொல்றோம் தமிழிசை சவுந்தரராஜனும் அருள்மொழி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேர் பேசினாங்க. அவங்க முடிக்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க 2 பேர் நண்பர்கள் தான், எங்களுக்குள்ள ஐடியாலஜிக்கல் ஃபைட் இருக்குமே தவிர எங்களுக்குள்ள பர்சனலா எந்த ஒரு சண்டை இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து சிரித்த முகத்தோட முடிக்கிறாங்க. அதெல்லாம் பாக்குறது நல்லா இருக்கு. அந்த மாதிரி விஜய் வந்து அவரோட தரப்புல இருக்கக்கூடிய பல பதில்களை, பல கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தாரு அப்படின்னா தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய ஐயோ அப்படிங்க இருந்திருக்கும். ஆனா எதுக்கு நீங்க ஐயோ ஓபன் பண்றீங்க, நான் கேட்டே ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டே உட்காந்துரு. கேட் ஓபன் பண்ணதுனால தான் உள்ள போயிருக்காங்க. அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து வெளியில இருந்து பாக்குறப்போ ஒரு மாதிரி இருக்காரு, உள்ள போனா அவராவே ப்ரிப்பேர் பண்ணி அவராவே கொஸ்டின் சொல்றாரு, நீண்ட நேரம் விஜய் பேசுறாரு. இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான செய்தி. என்னன்னா நடந்தது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நம்ம யாருக்குமே தெரியாது நடந்தது அப்படின்ட்டு. அதனால அந்த டைம்ல வந்து எது வேணா சொல்லலான்ற வேற சொல்றாங்க கமெண்ட்ஸ்ல. இப்போ யாருமே பார்க்கலீங்க, நீங்க எது வேணா சொல்லலான்ற மாதிரி போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல இப்ப விஜய் ஏன் இவ்வளவு தயங்குறாரு? இத்தனை தலைவர்கள் வந்து பேசுறாங்க, இவ்வளவு பேசியும் அங்க வந்து வாத பிரதிவாதங்கள் தான் போது, கேள்வியும் அவ்வளவு கஷ்டமான இல்ல, இயல்பான கேள்விகள் தான் முன்வைக்கிறாங்க. அப்போ இவர் மட்டும் ஏன் வரமாட்டேங்கிறாரு? வெளியில வர்றதுக்கு ஏன் தயக்கம்? இப்ப கரூருக்கு கூப்பிடல வாங்கன்னு சொல்லி, அல்ல டெல்லி சிபிஐ ஆபீஸ்க்கு கூப்பிடல, தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல சென்னையில தான் கூப்பிடுறாங்க, வாங்க நிகழ்ச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுக்கு விஜய் வரமாட்டேன்னே சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க வாங்க ஆஃப் த ரெக்கார்ட்ல எடுத்துங்க அப்படின்னு சொல்றது விஜயோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறாங்க.
இதுல என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு அப்படின்னா, இப்ப விஜய் அங்க வந்திருந்தாருன்னா வச்சுங்க, அவரும் மற்ற தலைவர்கள ஒருவரா இருந்திருப்பாரு, அவரோட பேட்டி வைரலாகும், வீடியோ வைரலாகும், அவ்வளவுதான். ஆனா இவங்களை வரவழைத்ததன் மூலமாக, நேரடியாக வீடியோவில் பேட்டி தராததன் மூலமாக தன்னை பற்றிய பேச்சு இங்கே உலாவட்டும் அப்படின்னு விஜய் விரும்புறாரு. நான் பேச மாட்டேன், ஆனா என்னை பத்தி எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னு இப்போ சமீபத்தில் நாஞ்சில் சம்பத் சொல்லியிருந்தார் இல்லையா விஜய்க்கு. விஜய் ஒரு ரூம்ல தான் இருக்காரு, அவர் எதுவும் பேச மாட்டாரு, ஆனா அவரை பத்தி தான் உலகமே பேசுது அப்படின்னாரு. இதை விஜய் வந்து மிக கடுமையா ரசிச்சிருக்காரு, ரொம்ப ஆர்வப்பட்டு ரசிச்சிருக்காரு. அதை இந்த பேட்டிலே சொல்லியிருக்காரு. நாஞ்சில் சம்பத் பெயர் சொல்லாம, இது என்னுடைய கோட்டு இல்லை, இப்படி ஒருத்தர் என்னை பத்தி சொன்னாரு அப்படின்னு இந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அது இவங்களும் வந்து சொல்றாங்க. ஆக இதுதான் விஜய் விரும்புறாரு, நம்ம பேசக்கூடாது, வெளியில எல்லாரும் நம்மளை பத்தி பேசணும்னு விரும்புறாரு. பாசிட்டிவா பேசணும்ல, கரூர் பத்தி பேசுறாங்க, சிபிஐ பத்தி பேசுறாங்க, எல்லாத்தையும் பேசுறாங்க. ஆனா போனவர்கள் ஏன் அந்த கேள்வியை தவற விட்டாங்கன்னு தெரியல. பாஜக உங்களை அழுத்துதா, பாஜக உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குதா, இந்த ஜனநாயகனுக்கு பின்னாடியும் சிபிஐ விசாரணைக்கு பின்னாடியும் பாஜக அழுத்தம் இருக்கா, இதுதானே ஒரு பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். ஒருவேளை அந்த கேள்வி விஜய் ஆப்ஷன்ல விட்டாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜனநாயகன் பத்தி கேட்டப்ப ஜனநாயகன் வந்து சென்சார்ல கேள்விகளே விஜய் தான் கொடுத்தாருன்ற குழப்பம் இருக்கு. என்னங்க அப்படிலாம் ஒரு பெரிய மீடியாவை அப்படி நம்ம சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப தயங்குறாரு அப்படிங்கிறது மட்டும் இதுல தெரியுது. ஆனா பேட்டி எடுத்தவங்க விஜய் தயக்கமே இல்லை, ரொம்ப கிளியர் கட்டா பேசுறாரு, நல்லா தெளிவா பேசுறாரு அப்படிங்கிறாங்க. இதுல விஜய் தரப்புல இவங்க என்ன கேட்கறாங்கன்னா, ஜனநாயகன் பத்தி என்ன நினைக்கிறீங்க, படம் வெளிவரதுல சிக்கல் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப, அது வந்து தயாரிப்பாளருக்கு தான் பெரிய கஷ்டம், நான் வந்து அரசியலுக்கு வந்துட்டேன், அதனால இந்த நெருக்கடி வருது, எனக்கு இந்த படத்துல இந்த பிரச்சனை வரும்னு முன்கூட்டியே எனக்கு தெரியுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கடைசி வரைக்கும் யாரு இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறா, ஜனநாயகனுக்கு என்ன பிரச்சனைங்கிறது தெளிவா சொல்லல. மேலோட்டமா பூசியும் பூசாம ஒரு பதில கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன். இது வந்து விஜயோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு பக்கம் பேசினாலும் இது வந்து எப்படி ஒரு பெரிய அவமதிப்பு தான் அது. ஆனா இப்ப விஜய் வந்து தமிழக ஊடகங்களை அவமதிக்கிறார். விஜய் எழுந்தாலும் நடந்தாலும் தலையை எப்படி கோதினாலும் என்னமோன்னு நடக்குது அப்படின்னு ஜூம் வச்சு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி அவரை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது தமிழக ஊடகங்கள் தான். தொடக்கத்திலிருந்து இன்று வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கும் இந்த ஊடகங்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டுச்சு. தமிழக ஊடகங்கள் 24/7 லைவ் அடிச்சதன் காரணமாக தான் விஜய்க்கு கரூர்ல இவ்வளவு கூட்டம் கொண்டுச்சு, அந்த கூட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விமர்சனம் எல்லாராலையும் வைக்கப்பட்டுச்சு. ஆக இவர் தமிழக ஊடகங்கள் எதையுமே மதிக்காம டெல்லி ஊடகங்களுக்கு முக்கியத்துவம் தராரு. அது கூட சிலர் சொல்றாங்க தேசிய ஊடகங்கள். அது எப்படி தேசிய ஊடகங்கள்? எல்லா ஊடகம் தான் தேசிய ஊடகங்கள். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா எல்லாம் தேசிய மீடியா கிடையாதா? எல்லாருமே மீடியா எப்படி பாக்குறோம், எங்க இருந்து பாக்குறோங்கிறது தான் கோணம். அப்ப இவங்க என்ன, இவங்களால தரமான கேள்விகளை தயாரிச்சு கேட்க முடியாது அப்படிங்கிறது ஒரு வாதம் தானே. இப்ப இதுல வந்து விஜய் வந்து அடுத்தடுத்து ஏன் விவாத பொருளாவே இருக்காருன்னா, இதை அவர் தான் விரும்புறாரு அப்படின்னு அவர் வாயாலே அவரே சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த பேட்டி மூலமா நம்ம அறியக்கூடிய விஷயமா இருக்கு. நான் வந்து விவாதிக்கப்பட்டுட்டே இருக்கணும், ஆனா நான் எங்கேயுமே பேச மாட்டேன், எங்கேயும் வெளில வர மாட்டேன் அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டா இருக்கு. இதுல முக்கியமா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து கிங் மேக்கரா இருக்க விரும்புகிறான்னு கேட்டிருக்காங்க போல. அதுக்கு விஜய் இல்லையே, நான் இது கிங் மேக்கரா வரணும், நான் தான் கிங்க, நான் தான் ஜெயிக்க போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, பாத்தீங்களா கூட்டத்தை, எங்க போனாலும் கூட்டத்தை தள்ளுறாங்க, அப்ப நான் தானே கிங்கா வர போறேன், நான் தான் ஜெயிப்பேன் இந்த வாட்டி தேர்தல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த கரூர் சர்ச்சையின் போது நம்ம நக்கீரன் ஆசிரியரும் பேசியிருக்காரு, பலரும் சொல்லியிருக்காங்க விஜயோட இந்த மைண்ட் செட் இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அங்க பாத்தீங்களா அவரோட பவுன்சரே சொன்னார்ல ஒரு பேட்டியில, விஜய் கேட்டாரா நீங்க பாத்தீங்களா எனக்காக எவ்வளவு கூட்டம் திரண்டு வருது அப்படின்னு. விஜய் இந்த ஒரு மயக்க நிலையில இருக்கிறாரு, இதனாலதான் அந்த கரூர் சம்பவமே நடந்துச்சு, கூட்டம் 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 தான் விஜய் விரும்புறாருன்னாங்க. அது மாதிரிதான் நீங்க பேட்டியில கூட ஆமா கூட்டத்தை பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு பேர் தள்ளுறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அடிப்படை தன்மையற்ற ஒரு புரிதலா இருந்தா அப்படி ஒரு கேள்வி விஜய் கேட்பாரு. அவன் நம்புறாரு அந்த கூட்டம் எல்லாமே எனக்கு வாக்குகளா மாறும், அந்த வாக்குகளை வச்சு நான் எடுத்தோடனே முதலமைச்சரா வந்துருவேன், நான் தான் கிங்கா வருவேன்ற மாதிரி நம்பிக்கையில் இருக்காரு. அதையும் தாண்டி யாரெல்லாம் உங்களுக்கு ரோல் மாடல்னு கேட்கும் போதுதான் அங்க என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற முக்கியமான தலைவரோட பேரை கோட் பண்ணி இவங்க தான் ரோல் மாடல்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. கலைஞரை விட்டுட்டீங்களே. ஆமா, அது வந்து அவரே சொல்றாரு, பேட்டி எடுத்த நபரு அவர் வந்து என்டிடிவி மீடியால பேசும்பொழுது அவரே சொல்றாரு ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆல்சோ கலைஞர் அப்படிங்கிறாரு. கலைஞரும் அவங்கள விரும்புறாங்க, இவதான் ரோல் மாடல்ங்கிறாரு. நம்ம நேத்தி பேசிட்டு டக்குன்னு மைண்ட்ல அப்படியே பிளாஷ் ஆயிடுச்சு. கட்சியில மற்ற நிர்வாகிகளுக்கு தான் 2 தலைவர் நினைச்சிட்டு இருந்தோம். செங்கோட்டையனுக்கு பாக்கெட்ல ஜெயலலிதா படம் வச்சிருப்பாரு, கட்சி ஆபீஸ்ல கட்சி அவர் உட்கார்ந்து இடத்துக்கு பின்னாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா விஜய் வச்சிருப்பாரு. ஆதவ அர்ஜுனா கொள்கை ஆசிரியர் திருமாவளவன் சொல்லுவாரு, ஆனா இவர் கூட இவர் தலைவரை ஏற்றுக்கொண்டு இவர் கூட பயணிப்பாரு. நம்ம நிர்வாகிகள் தான் அப்படி இருக்கான்னு நினைச்சோம், பார்த்தா தலைவரே அப்படிதான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் தான் என்னுடைய தலைவருங்கிறாரு. அப்ப எதுக்கு அந்த 5 கொள்கை தலைவர் வச்சிருக்கீங்க, அவங்க எல்லாம் எதுக்கு தான் பயன்படுவாங்க உங்களுக்கு? ரோல் மாடல்ஸ் கேட்டா ஃபர்ஸ்ட் கொள்கை தலைவரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களை தாண்டி
இல்லாட்டி இவங்களையும் பிடிக்கும்ன்றவங்க சொல்லியிருக்கலாம். ஆமா. ஆனா இந்த 3 பேர் மட்டும் சொன்னது வந்து அப்ப கொள்கை தலைவரை வந்து நீங்க பின்பற்றலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது இவங்களே சேர்த்துக்கப்படுற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இல்ல அது சேர்த்துட்டாரு ஆல்ரெடி. இப்ப கலைஞர் புதுசா சேர்த்திருக்காரு, நீங்க அப்படிதான் பாக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாவை சேர்த்தாரு. அண்ணா அந்த 5 கொள்கை தலைவர்கள் அண்ணாவுக்கு இடம் கிடையாது. அதற்கப்புறம் அண்ணாவை சேர்த்துக்கிட்டாங்க. அதற்கப்புறம் எம்ஜிஆர் உள்ள கொண்டு வந்தாங்க. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு போய் செங்கோட்டையனோட போய் நிர்வாகிகள் எல்லாம் போயிட்டு மாலை மரியாதை வச்சு அவரையும் கொள்கை தலைவர்கள் ஒருத்தர சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப கலைஞர் வந்துட்டாரு. அப்ப யாரை தாங்க எதிர்ப்பீங்க? ஏன்னா ஜெயலலிதா தலைமையேற்று வழி நடத்தின அதிமுக ஊழல் சக்தியா, கலைஞர் தலைமையேற்று நடத்தின திமுக தீய சக்தியா. ஆனா அவங்களுடைய கட்சிகள் மட்டும் விரோதி, ஆடு பகை குட்டி உறவுங்கிற மாதிரி இது அப்படியே தலையில போகுது. ஆடு உறவு குட்டி பகைங்கிற மாதிரி போறாரு. அவங்க எல்லாம் ரொம்ப சரி, ஆனா கட்சி தவறு அப்படிங்கிறாரு. ஆனாலும் பல விமர்சனங்கள்ல கலைஞரையும் தான் ஒரு வாரிசு அரசியல் சொல்லி விமர்சிச்சிருக்காரு. அப்புறம் எப்படி ரோல் மாடலா இருக்கும்? ஒருவர் நாளைக்கு இவரோட பையன் அரசியல் கொண்டு வர போறாரோ அதுவும் நமக்கு தெரியல. ஏன்னா இவர் வச்ச விமர்சனத்தின் வழியா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. கவுண்டர் பண்ணி சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல. அது மாதிரி இப்ப கலைஞர் இப்படி பார்த்துட்டோம்னா அடுத்தவங்க என்ன சொல்றாரு? ஜெயலலிதா ரோல் மாடல் பதவியில தமிழக அரசியல் வரலாற்றிலே முதல் முறையா பதவியில் இருக்கும் பொழுது தண்டிக்கப்பட்ட ஒரு ஊழல் குற்றவாளி, ஏவன் குற்றவாளி அப்படிங்கறத அவர் மீதான திமுகவின் விமர்சனமா இருக்கு. அதுதான் கோர்ட்டும் கொடுத்த கடைசி தீர்ப்பாகவும் இருக்கு. அப்ப அதை பத்தின அவரோட பார்வை என்ன? ஏன்னா ஊழலுக்கு எதிரான நான் இயக்கம், ஏன்னா ஊழல் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல, பல கோடிக்கு என்ற சொத்து இருக்குன்னு பெருமையா பேசுறாரு. அதிமுக அடிமை ஊழல் சொத்துன்னு சொல்றாரு. அப்ப அதை பத்தின அவரோட நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும். எம்ஜிஆர் அவர் காலத்துல அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு விமர்சனமும் ஆயிருக்கு. அப்ப அதையெல்லாம் பத்தி அவர் என்ன பாக்குறாருங்கிறதையும் நம்ம கேட்கணும். அப்போ இந்த இதுலயே விஜய் வந்து இவ்வளவு குழப்பத்துல இருக்காரு அப்படிங்கறதும் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆமா, அதனால வந்து அந்த பேட்டி வராது ஆஃப் ரெக்கார்டு தான். இவங்க சொல்றதை நம்பிதான் நம்ம வந்து இவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கிறத இவங்க சொல்றாங்க, இதெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு அதை வச்சுதான் ஓகே விஜயோட அரசியல் பார்வை, அரசியல் நோக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் தெரிய வருது. இல்லங்க, எனக்கு என்ன டவுட்னா பேட்டிக்கு ஏன் முதல்ல விஜய் இவ்வளவு தயங்கணும்? அவர் சொல்றாரு பேட்டியில நான் பேட்டி தருவேன், அதற்கான சூழல் வரும்பொழுது அனைத்து ஊடகங்களையும் கூப்பிட்டு வச்சு பேட்டி தருவேங்கிறாரு. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துங்க, அவங்க மீது 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆனா செய்தியாளர்கள் சந்திப்பாங்க, தில்லா நின்று பேஸ் பண்ணுவாங்க. சீமான் எடுத்துங்க, எங்க போனாலும் யார் இப்படி கேள்வி கேட்டாலும் சந்திப்பாரு. அதுல சில பத்திரிகையாளர்கள் ஒருமையில பேசுவார்கள், விமர்சனம் வரும். அதை தாண்டி சந்திக்கிறார் தொடர்ந்து. தமிழக முதல்வரும் சந்திக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு, பாஜக தலைவர்களும் சந்திப்பாங்க, எல்லா தலைவர்களும் சந்திக்கிறாங்க, பிரதமரும் ஒரு சில இதுல வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆதரவா பேசுற மாதிரி தான் கூப்பிடறான்னு சொன்னாலும் அந்த சந்திப்பு என்பது நடைபெறும். அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்களோட பார்வையில மக்களுக்கு சொல்ற மாதிரி பிரதமர்கள் இருந்து பல அமைச்சர்கள் எல்லாமே தொடர்ந்து தேர்தல் சமயங்கள்ல பிரஸ் மீட்லாம் வச்சு பதிலாம் கொடுக்கும். அது வந்து ஒரு நடைமுறையா மாறிடுச்சு. இப்போ தேர்தல் சமயங்கள் அவங்க எல்லாம் ஆட்சியில இருக்காங்க, அவங்க நிறைய கேள்விகள் எதிர்கொள்ளணும், அதை தாண்டி துணிச்சலா சந்திக்கிறாங்க. ஆனா இவர் எதுவுமே இல்லையே, இவருக்கு என்ன பயம் அப்படின்னா இமேஜ் பெர்செப்ஷன், அந்த இமேஜ் மெயின்டைன் பண்ணும். இதுக்கு தான் ஜெயலலிதா ரோல் மாடல்ங்கிறாரு. புரியுதா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஆங்கில ஊடகங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பல ஊடகங்கள், NDTV இது மாதிரி பல ஊடகங்களுக்கு தான் அவங்க பேட்டியே கொடுப்பாங்க. அதன் மூலமா தான் விஷயத்தை எடுத்துக்கொள்ள முடியல. அதுலயே கரண் தாபர் இன்டர்வியூல இன்னும் பார்க்கலாம். கரண் தாபர் இன்டர்வியூல வந்து எப்படி கடுமையா நடந்துக்கிட்டாங்க, அவர் கேட்ட கேள்விகளுக்கு கூட ஒரு வாய்ப்பை தமிழ் ஊடகங்களுக்கு அவங்க தரல. இப்படி ஒரு விஷுவல கூட தமிழ் ஊடகங்களுக்கு தரல. அதை நம்ம பார்க்கணும். அப்ப அதற்தான் அவங்க வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிறார் விஜய். அவங்களும் தமிழ் ஊடகங்களை பெரிய அளவுல கண்டுக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஆனா தமிழ் ஊடகங்கள் அவங்களை பத்தின செய்திகளை அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி விஜய்க்கு ஏன் ஜெயலலிதா ரோல் மாடலா தெரியுறாங்க அப்படின்னா அது மாதிரி அவங்கள எளிதில் அணுக முடியாது, இன்அக்சசிபிளா தான் இருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் விஜயும் ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படும். இல்ல அது வந்து என்னன்னா ஜெயலலிதா மாதிரியே இருக்கணும், ஜெயலலிதா மாதிரியே மாறிட்டேன் அப்படின்னு நினைச்சா நேச்சுரலா இருக்காது. நீங்க நேச்சுரலா இருங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து நேச்சுரலா இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் மாநிலத்திற்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரை எதிர்க்கணுமோ அவங்கள வந்து தில்லா வந்து கீழே இறங்கி எதிர்த்தாங்க. மோடியா லேடியான்னு கேட்டு தேர்தல் பிரச்சாரங்கள்ல எதிர்த்தாங்க. நீங்க ஜெயலலிதா மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு உங்களோட ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்றீங்களோ, இல்ல அவர் தான் ஒரிஜினல் அப்படிதான் இருக்காரோன்ற ஒரு கேள்வி இருக்கு நமக்கு. அவங்க இருந்த வரைக்கும் உதயமின் திட்டம், உணவு பாதுகாப்பு சட்டம் இதெல்லாம் எதுவுமே வரல. பாஜக வரை தமிழ்நாட்டில் வர முடியல. இப்ப அந்த அளவுக்கு எதிர்த்த ஒரு பெண்மணி மாதிரி நீங்க இருக்க விரும்புறது வந்து அவங்களோட அரசியல் வாழ்க்கையோட புரிதல் வந்து விஜய்க்கு பெருசா இருக்கா? ஜெயலலிதா மாதிரி இருப்பேன், ஜெயலலிதா மாதிரி உள்ளே அவங்க உள்ள இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் வடநாடுக்கு தான் போயிருப்பாங்க. ஆமா, எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் மாநில உரிமைகளுக்கு அவங்க குரல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரச்சாரங்கள்ல தீவிரமா பாஜக எதிர்க்கிறாங்க. பிரச்சாரங்கள்லயும் விஜய்க்கு முன்னோடி அவங்க தான். ஏன்னா பல இடங்கள்ல ஹெலிகாப்டர்ல போய் தான் ஜெயலலிதா பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. ஒரு 5-6 மாவட்டங்கள், 5-6 சட்டமன்ற தொகுதியில சேர்த்து கவர் பண்ணுவாங்க. அப்படிதான் வந்து எடுப்பாங்க. அது வயது தளர்வு காரணமா அப்படி பண்ணாங்க, உடல்நிலை கோளாறு காரணமா இருந்தாங்க. இப்ப அவங்க பார்வை இருக்கு. அவங்க வந்து பாஜகவை எதிர்த்தாங்கல்ல, அந்த அளவுக்கு கூட நீங்க 10% எடுக்க மாட்டீங்களா?
அப்போ அவங்கள மாதிரி இருக்கணும் பண்ணா பாஜக எதிர்க்க வேண்டியதானே? 10% அதிகம், ஒரு 5%. ஏன்னா நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேங்கிற மாதிரி விஜயே பாதிக்கப்பட்டிருக்காரு, நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ கூட வாய்த்தாளர்களா எப்போதாக சார் துறப்பீங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அந்த பேட்டியில் இன்னொன்று கேட்குறாங்க, நீங்க வந்து அதிமுகவோட அலையன்ஸ் போனா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே, அப்படியே நீங்க போகாம தயங்கி நிக்கிறீங்கன்னு கேட்டப்ப, நான் ஏன் போகணும், நான் ஜெயிக்க போறேன், ஜெயிக்கிறவன் எதுக்கு பேட்டிக்கு இன்னொருத்தங்களோட அலையன்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்காரு. நம்பிக்கை மாதிரி தெரியலையே, அது ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாதிரில இருக்கு. இல்ல நம்ம அவர் பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கை, வெளியில இருந்து பார்க்கும்பொழுது அப்படி தெரியலாம். ஆனாலும் அதிமுகவோட கூட்டே இல்லைங்கிறத மீண்டும் இந்த பேட்டி மூலமா உறுதிப்படுத்தியிருக்காரு. அதனால எடப்பாடி பழனிசாமி இனிமேவாவது ரிலாக்ஸா அரசியல் பண்ணுவார். அதனாலதான் இதனால் வரைக்கும் பட்டம் படாம இருந்தவர் விஜயை கடுமையா அட்டாக் பண்ணாரு. கரூருக்கு போனீங்களா, கிளிசரின் கண்ணீர் போட்டுக்கிட்டு இங்க அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் பாத்தீங்க, இதுதான் ஒரு மாண்பாங்கிற மாதிரி நிறைய போட்டு கிழிச்சிருந்தாரு. எடப்பாடி இப்ப தூங்கி எழுந்தோடனே அவர் நடிகர் தான், இன்னும் அரசியல் தலைவர் ஆகலங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. ஒரு பக்கம் ஆதவர்ஜனா அதிமுக விமர்சிக்காதீங்க, அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கொடுக்குற விதமா நான் எதுக்கு அவர்ல பதில் கொடுக்கணும், என்னோட தளபதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சைலண்டா போயிட்டார் போல. அவர் சார்பா செங்கோட்டையன் பதில் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு. நீங்க கரூர் பத்தி பேசுறீங்களே, தூத்துக்குடிக்கு போனீங்களா அப்படின்னு கேக்குற செங்கோட்டையன், நீங்க போனீங்களா செங்கோட்டையன் சொல்லிட்டு எதிர்கேள்வி தான் கேட்க தோணுது. இல்ல செங்கோட்டையன் என்ன சொல்றாரு ஃபுல் ஃப்ரேஸ்னா, நீங்க கரூர் பத்தி பேசுறீங்க, தூத்துக்குடிக்கு போனீங்களா, தூத்துக்குடியில 13 பேரை குருவி சுடுற மாதிரி சுட்டு போட்டாங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்துல துப்பாக்கி வச்சு நடந்தது. அதுல 13, அதுல வந்து குறிப்பா பல பெண்களும் இறந்து போனாங்க, இளைஞர்களும் இறந்து போனாங்க இல்லையா, சிறுவர்கள் 18 வயது கீழே உள்ளவங்களும் இறந்து போனாங்க. கிட்டத்தட்ட 13 பேர் 100 நாளை எட்டும்போது இந்த பிரச்சனை நடக்குது. அப்படிங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இந்த விஷயத்தை சொல்லி தான் சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனாலும் அதை அடுத்தடுத்து நடைபெற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அதற்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் செங்கோட்டையன் எந்த இடத்துல நிக்கிறாருன்னா, நீங்க போய் பாத்தீங்களா, ஒரு அமைச்சர் போய் பார்த்தாங்களா, யாராச்சும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா அப்படின்னு இவர் கண்ணாடி பார்த்து இவரே கேட்டுக்கிற மாதிரி தான். இவரே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த பீரியட்ல எடப்பாடி பழனிசாமி கொடுக்கக்கூடிய விளக்கத்துல இவர் நிப்பாரு கூட. பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல செங்கோட்டையனும், லெஃப்ட் சைட்ல ஓபிஎஸ், செங்கோட்டையனுக்கு முன்னாடி ஜெயக்குமார், இப்படி இந்த விஷுவல் கூட நம்ம பிளே பண்ணலாம். ஸோ அப்படி வந்து நின்ன ஒருத்தர் எல்லாத்தையும் எடப்பாடி சொல்ற எல்லாத்தையும் தலைதலை ஆட்டிட்டு இருப்பாரு. எப்படி சசிகலா சொல்றப்ப பின்னாடி ஒருத்தவங்க தலைதலை ஆட்டிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி இவரை நீங்க பார்க்கலாம். அந்த மாதிரி தலைதலை ஆட்டிட்டு இருந்துட்டு இப்போ ஏன் போகல, ஒரு அமைச்சர் கூட போகலன்னு டக்குன்னு வேற யூனிவர்ஸுக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படியே நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்க தானே அங்க அமைச்சரா இருக்கீங்க, நீங்க வந்து அமைச்சரா இருந்தீங்க அந்த டைம்ல, நீங்க வந்து போறதுக்கு விருப்பப்பட்டீங்க, அங்க போய் நிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களை போக விடாம தடுத்தது யாரு, அதையும் சேர்த்து சொல்லணும் செங்கோட்டையன். சொல்லணும் ஏன் போகல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும். இல்ல நீங்க ரொம்ப நேர்மையானவர், எடப்பாடி தடுத்து விட்டார் அப்படின்னா நீங்க அன்னைக்கே இன்னைக்கு எடுத்த முடிவு எடுத்திருந்தீங்கன்னா நியாயமானவர், நேர்மையானவர். நான் வெளில போறேன், ஸ்டெர்லைட் மக்களை பார்க்க கூடாதுங்கிற எடப்பாடி பழனிசாமி, நான் போறேன், இதோ போறேன், பின்னாடி போறேன், இவர் கட்சி வேண்டாம், இவரோட தலைமையை வேண்டாம், அன்னைக்கே உதறி தள்ளிட்டு போயிருந்தாருன்னா வச்சுங்க, செங்கோட்டையனுக்கு எல்லாரும் சல்யூட் அடிக்கலாம். ஆனா அன்னைக்கு அமைதியா இருந்துட்டு அப்ப ஏதோ லாபத்துக்காக தான் நீங்க கூட இருந்தீங்க. இப்ப எடப்பாடி விமர்சிக்கிற நீங்க கண்ணாடி பார்த்து நீங்களும் உங்களுக்கு கேட்டுக்கிறது தான். ஏன்னா அப்போதைக்கு முழுக்க அமைதியா இருந்தாரு. அதுவும் இல்லாம எடப்பாடி எடுத்த ஸ்டாண்ட் ஒப்புக்கொண்டதுனால தான் அவர் அமைதியா இருந்தார். எதிர்ப்பா இருந்தா இப்ப எதிர்த்து வெடிச்சு தானே கிளம்பி வெளில வந்தாரு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பார். அதை செய்யாத செங்கோட்டையன் இன்னைக்கு வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறேங்கிற பேர் வழிங்கிற பேர்ல எடப்பாடிக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு அவரே அவர் மீது கண்ணாடி பார்த்து பேசிக்கிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயோட வி சென்டிமெண்ட், இது வந்து பல இடங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதாவது முதல் மாநாடு வந்து விஜய்க்கு ஏங்க வி சென்டிமெண்ட், ஜே தானே வரணும், ஜோசப் விஜய் அப்படிங்கிற அவரோட ஒரிஜினல் பேர் அப்படி வரீங்களா நீங்க? இல்ல நமக்கு அறிந்த பெயர் வெற்றி தானே, அதுவும் வெற்றி, ஜேவும் வெற்றி தான், ஜெயலலிதா அந்த பேர் தான், அதுவும் வெற்றி தான். நமக்கு அறிந்த பெயர், அனைவராலும் பயன்படுத்தக்கூடிய பெயர் வந்து விஜய் தானே. அதனால வந்து சினிமா பெயர் விஜய், சினிமா பெயர் விஜய். அதனால அந்த சென்டிமெண்டால வீசாலை, அப்புறம் விக்ரவாண்டி மாநாடு அதெல்லாம் பார்த்தோம், விழுப்புரம். ஆமா விழுப்புரம். அதே மாதிரி வீர வந்து விசில் அதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, டபிள்யூ அதையும் வீண்டாங்க தமிழ்ங்கிறதுனால. ஆமா, ஆனா தமிழ்ல அதுக்கு பேர் வேற சொல்றாங்க இருக்கு. அதே மாதிரி சென்டிமெண்ட்ல வந்து அந்த சட்டமன்ற தொகுதியும் வீல ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஏதோ தொகுதிகள்லாம் சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஃபைனலா வந்து ஒரு 4-5 தொகுதிகளை எடுத்திருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து விருக்கம்பாக்கம், வேளச்சேரி, விசாகப்பட்டினம், அது ஆந்திராவா, அது மாதிரி பல தொகுதிகள்லாம் வந்திருக்கு போல் இருக்கு. வாஷிங்டன் சொல்லுங்களா, அதுவும் தமிழ்ல வா வி அந்த மாதிரி தானே வருது. அந்த வீல வந்து இப்போ இறுதியில வந்து வேளச்சேரியில நிக்கிறதா விஜய் வந்து முடிவு பண்ணிக்கிறதா சொல்றாங்க. வேளச்சேரியில நிக்க போற. முன்னாடி எல்லாம் சில நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதுரை நிர்வாகிகள் அப்புறம் பல மாவட்டங்கள்ல வந்து அந்த பாசமா கூப்பிடுவாங்க விஜய், எங்கள்கிட்ட தான் வந்து நீங்க போட்டி போடணும், எங்க தொகுதி நின்று தான் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்டர் அடிச்சாங்க. முன்னாடி எங்க நின்று விஜய் ஜெயிஸ்டார் அப்படின்ற மாதிரி போஸ்டர் அடிச்சு விட்டாங்க.
அது வந்து தொண்டர்களோட எதிர்பார்ப்பு. அது எல்லா கட்சியிலும் இருக்கும் இல்லையா, நம்ம தலைவர் இங்க போட்டி போட்டா பெருமையா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஆனா இப்போ விஜய் வந்து அந்த வி சென்டிமெண்ட்லயே போயிட்டு வேளச்சேரியை சூஸ் பண்ணி இருக்கிறதா ஒரு உறுதிப்படாத தகவல் வந்திருக்கு. அங்கதான் நாமினேட் பண்ண போறாங்க விஜய் வந்து, அங்க இருந்து அரசியல்ல வந்து முதல் முறையா அங்க போட்டி போட போறாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது, கடைசி டைம்ல வந்து அந்த முடிவு மாற்றப்படுமான்றது வந்து இனிமேல் தான் பொறுத்து வந்து பார்க்கணும். நீங்க ஒரு வி சென்டிமெண்ட் சொல்லிட்டீங்களா, நான் இன்னொரு வி சென்டிமெண்ட் சொல்ற பாருங்க. இன்னைக்கு போன ஊடகவியலாளர்கள் விஜய்கிட்ட பேட்டி எடுக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீங்க எப்போ அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு போவீங்க, என்ன திட்டமிட்டுறீங்கன்னு கேட்டப்ப அடுத்த வாரத்துல போக ரெடியா இருக்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காரு. நம்ம களத்துல விசாரிச்சா எங்க போறாரு அடுத்த வாரம் என்ன பிளான் விசாரிச்சா எல்லாரும் கை காட்டுறது நீங்க சொன்ன மாதிரி வி சென்டிமெண்ட் வேலூர் கை காட்டுறாங்க. வேலூர்ல அணைக்கட்டு தொகுதியில விஜய் பேசுறதுக்கான ஏற்பாடுகள் கடந்த சில வாரங்களாக போயிட்டு இருக்கு. புசி ஆனந்த் போய் இடத்தை பார்த்துட்டு வந்துட்டாரு. அங்க உள்ள நிர்வாகிகள் காவல்துறையில மனு அளிச்சு காத்திருக்காங்க, டேட்டுக்காக தான் வெயிட் பண்றாங்க, இடத்தை சூஸ் பண்ணிட்டாங்க. காவல்துறை என்ன நிபந்தனைகள் விதிக்க போறது அப்படிங்கிறத அடுத்த கட்ட விவாதத்துல பார்க்கலாம். ஆனா இப்போ விஜய் அங்கதான் போக போறார். பிப்ரவரி 2வது வார வாக்குல அங்க போய் பிரச்சாரத்தில் ஈடுபட போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுல வந்து விஜய் என்னென்ன விதமான விஷயங்களை பேச போகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா விஜய்க்கு இன்னொரு நெருக்கடி சொல்ற மாதிரி இதே பிப்ரவரி வாரத்துல பிப்ரவரி 2 அன்னைக்கு தான் கரூர் வழக்கு விசாரணைக்கு வருது சுப்ரீம் கோர்ட்ல. சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் வேகம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து நிறைய முறை விசாரிச்சுட்டு சிபிஐ விசாரணை ரொம்ப துரித கதியில வேகம் எடுத்துருச்சு. இந்த நேரத்துல பிப்ரவரி 2ஆம் தேதிங்கிறது விஜய்க்கு ஒரு நெருக்கடியான நாள். அதே நேரம் விஜய்க்கு ஒரு சந்தோஷமான நாளும் கூட. ஏன்னா தாவேக்காவினுடைய 3ஆம் ஆண்டு விழா அன்னைக்கு தான் வருது. அப்ப தீர்ப்புல ஏதாச்சும் அந்த விசாரணையில ஏதாச்சும் சின்னதா ட்விஸ்ட்னா கூட இங்க பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும். சோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சு பிப்ரவரி 2ஆம் தேதி விஜய்க்கு என்ன ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலும் எழுந்திருக்கு. அதே பிப்ரவரி 2ஆம் தேதி இன்னொரு கட்சிக்கு முக்கியமான ஒரு நாளா இருக்கு, பாமக. ஏன்னா அவங்க தான் அது வந்து நிறுவனருடைய பாமக. ஆமா, அந்த பாமக என்ன சொல்றாரு ராமதாஸ் அப்படின்னா, இன்னைக்கு வேட்பாளர்கள் யார் யார் எந்த தொகுதியில நிக்கிறாங்கிற பேர்ல ஆலோசனை எல்லாம் பண்ணிருக்காரு, நேர்காணலாம் பண்றாங்க. எத்தனை தொகுதி யார் தரா எங்க நிக்கிறாரு எதுவும் புரியல, தெரியல. அப்ப கூட சொல்றாரு முடிச்சு செய்தியாளர் சந்திப்பப்ப இது மாதிரி மாம்பழம் சின்னத்தை வந்து மதுராந்தகம் மேடையில போட்டது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு, கோவமா இருந்துச்சு, அதிர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்புமணி தரப்புக்கு போனதுக்கு எதிராக அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வருது. யாருக்கு மாம்பழம் அப்படிங்கிறது பிப்ரவரி 2 அன்று தெரிய வந்துடும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. ஸோ பிப்ரவரி 2ங்கிறது தமிழக அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான நாளா அன்னைக்கு மாறப்போகிறது. நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அல்லது நீதிமன்றங்கள் விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அந்த நாள் ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத நாளா மாறப்போகிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திங்கட்கிழமை தான், ரொம்ப நாள் கிடையாது, நாளை மறுநாள். இப்போ வீடியோட கடைசி பகுதி வினோத செய்தி. அதாவது நாளைய தினம் பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கல்ல, அது வந்து வினோதம் கிடையாது. நீங்க கேட்பீங்கன்னு தெரியும், அது வினோதம் கிடையாது. ஆனா பட்ஜெட் தாக்கல் பண்ணக்கூடிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட பேரை பயன்படுத்தி கொடுப்பாங்க பட்ஜெட். அது வந்து இன்னொரு பக்கம் நடக்கிறது தான். ஆனா இங்க வந்து உண்மையிலேயே அதுவும் உண்மையான அல்வா தான். ஆனா இதுல வந்து இன்னொரு வகையான ஒரு அல்வா கிண்டி இருக்காங்க. என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன் போலவே ஏஐ மூலியமா பல வீடியோக்கள்லாம் பேசி அதை வந்து அவங்க தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை நம்பி நம்ம நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பல வியாபாரிகள்லாம் வந்து அவங்க என்ன அந்த வீடியோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல நீங்க முதலீடு பண்ணீங்க அப்படின்னா அதிக லாபம் வரும்ன்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் தான் பேசுறாங்க நம்பி போட்டிருக்காங்க போல. வியாபாரிகள்லாம் வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் போட்டிருக்காங்க போல் இருக்கு. ஆனா எல்லா போலி நிறுவனங்கள், அந்த மாதிரி நிறுவனமே கிடையாது. அப்புறம் என்னடா போட்ட போனோம் லாபம் பெருசா வரலையேன்னு சொல்லிட்டு தான் அந்த அந்த கம்பெனி சொல்லுவாங்கல்ல, அதுல இன்ஸ்டாகிராம் தான் மெசேஜ் பண்ணி போட்டிருக்காங்க போல, பெருசா ரெஸ்பாண்டே பண்ணல. இல்ல அப்பதான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, நீங்க பணத்தை போடல, உங்க பணத்தை தான் அவங்க போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சரி இது ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு ஃபைனலா போய் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ கேஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து அந்த எது ஏஐ எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு யாருனாலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு தத்ரூபம் உருவாகிட்டு இருக்காங்க. நம்ம அந்த முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தீர விசாரிச்சு உண்மையிலேயே இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கா, பண்ணலாமா, இல்ல பேசுறது மத்திய மந்திரி தானா, டார்கெட் பண்ற ஆளுங்களே பாருங்க, பணம் இருக்கக்கூடிய பணத்தை புழக்கத்துல விடக்கூடிய வியாபாரிகள் மத்தியில தான் டார்கெட் நடந்திருக்கு. அந்த மாதிரி மத்திய மந்திரி தான் உண்மையிலேயே பேசியிருக்காங்களா, இப்ப நிறுவனம் இருக்கான்னு சொல்லிட்டு உண்மையில நம்ம 2-3 தடவை யோசிச்சு எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. இல்ல பேசுறது மத்திய அமைச்சர் தான், அவங்க உண்மைதான் சொல்றாங்கன்னு சொல்லி நம்பி போட்டவங்களுக்கு இது வந்து இன்னொரு வகை நல்ல கிண்டி கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்து சூதானமா இருந்துங்க மக்களே. ஆமா, இதே மாதிரி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பத்தி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.